ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கிரேவி வந்து சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இதை சைடிஷை வச்சுட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், மீல் மேக்கர் எடுத்துட்டேன். இதை வந்து சுடு தண்ணி வச்சுட்டு அதில் போட்டுக்கலாம். இப்போ சுடு தண்ணியில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த மீல் மேக்கரோட வாசனை வந்து போகும். இப்போ பாருங்கள், சுடு தண்ணியில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு எடுத்துருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது சுடு தண்ணியிலிருந்து எடுத்துட்டு மறுபடியும் பச்சை தண்ணியில் மாற்றிடலாம். மாற்றிட்டு அதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்குங்க. அவ்வளோதாங்க, மீல் மேக்கர் ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயத்தை வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்குவோம். இதுக்கு மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்துருக்கிறேன். அதையும் கட் பண்ணி அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த கிரேவிக்கு வந்து நம்ம எதையும் கட் பண்ணி சேர்த்துக்க போகிறதில்லைங்க, நம்ம அரைச்சி தான் சேர்த்துக்க போகிறோம். அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், தக்காளி அரைச்சாச்சு. இப்போ கிரேவிக்கு தேவையான தாளிப்பு ஆரம்பிச்சிடலாம். ஒரு வாணலி வச்சுக்கிறேன். சூடானோடனே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானது ஒரு பிரிஞ்சி இலை, அன்னாசி மொக்கு, கடல்பாசி, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது கிரேவிக்கு நல்லா வாசனையை கொடுக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்குங்க கிரேவி. இப்போ நம்ம அரைச்சி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், வெங்காயம் இதெல்லாம் வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்துக்குவோம். அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், கிச்சனே ரொம்ப மணமாக இருக்கும். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். இதையும் கிரேவியில் ஃபுல்லாக எல்லாம் கலந்து விடுங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மீல் மேக்கர் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா வேகட்டும். இது சீக்கிரமாகவே வெந்துருங்க. இந்த கிரேவி நீங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ கிரேவிக்கு வந்து தேங்காய், சோம்பு, கொஞ்சம் முந்திரி எடுத்துருக்கிறேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். பாருங்கள், இப்போ அரைச்சாச்சு. இப்போ கிரேவியும் நல்லா கொதிச்சிருக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. கிரேவி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் முந்திரி பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்குவோம். இது சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வைக்க தேவையில்லைங்க. ஒரு கொதி வந்தால் போதும். இங்கே பாருங்கள்,
சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.